திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து சர்ச் மேனுவல்ஸ், அதாவது சபையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 5வது பாடமாக நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். நாம் படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் வசனத்தில் படிக்கிறோம். நீங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னால், தேவன் நமக்கு வாக்களித்த நித்திய ஜீவன் ரட்சிக்கப்படுகிற அனைவருக்கும் இருக்கிறது என்று நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வேதவசன ஆதாரங்களோடு தெளிவாக இன்று நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். எனவே என்னுடன் சகோதர சகோதரிகளே, வேத மாணவர்களே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாடத்தை நீங்கள் கேட்டு விட்டுவிடாமல் அதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், இந்த பாடங்களையும் குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோனி அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சரியாக நேரத்தை பார்த்து இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு வேலைகளிலே விழித்திருந்து காத்திருந்து பொறுமையோடு கையில் ஒரு பேனாவோடு ஒரு புத்தகத்தோடு அமர்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா, சத்தியம் இப்படி இருக்கிறதா, பைபிளில் சொல்லப்படும் செய்தி இப்படிதான் இருக்கிறதா என்று ஆவலோடு கற்கிற மக்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும். கோழியை பார்ப்பீர்களானால் அது குப்பையை கிளறும். அது வீணாக அந்த குப்பையை கிளறவில்லை, மாறாக அந்த சாம்பலில், அந்த தூசியில், அந்த குப்பையில் மறைந்திருக்கும் சில மணிகளை, ஏதோ ஒரு கோதுமையோ ஒரு அரிசியோ அது கொத்தி தலை நிமிர்ந்து விழுங்குவதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்ட வசனங்களை மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் ஆவியின் மன்னாவாக உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு நண்பரோடு சென்னை சென்ட்ரல் அருகிலே நான் போய்கொண்டிருந்தேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்னோடு வந்த நண்பர் திடீரென கையை பிடித்து வேறு பக்கமாக என்னை இழுத்து கொண்டு ஓட ஆரம்பித்தார், நடக்க ஆரம்பித்தார். நான் அவரை பார்த்து, என்ன அவசரம், எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லி வேறு பக்கமாக என்னை நடத்தினார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அதோ பாருங்க, அந்த 2 போலீஸ்காரருக்கு நடுவில் ஒருத்தருக்கான என் பிரியமான நண்பன். இப்போ அவன் பேரை சொல்கிறதுக்கோ அவன் முகத்தை பார்க்கவோ எனக்கு அவமானமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நண்பன் 2 கைகளிலும் விலங்கு போட்டு அந்த போலீஸ்காரர்கள் அவனை நடத்தி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டவர்களை விசாரணை செய்வதற்கும் விசாரணை கைதிகளை சிறைச்சாலை அடைப்பதற்கும் முன்பாக கைகளில் விலங்கிட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். they are cuffed with a chain. அப்படியானால் சமுதாயத்தில் குற்றவாளிகள் கூட ஒரு விலங்கிட்டு செல்வதை அவமானமாக கருதுகிறார்கள். நான் ஒரு விலங்கிட்டு சென்ற மனிதனை பார்த்தேன். அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் கட்டி கொண்டிருந்த அந்த கைலி அதை மேலே இழுத்து அதற்குள்ளாக தன்னுடைய கையை ஒளித்து கொண்டு ஏதோ ஒன்று நடவாதவனைப் போல போலீஸ்காரர்களோடு பவ்யமாக நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கைகளில் அங்கே சங்கிலி கட்டப்பட்டிருந்தது. ஒரு மனிதனுடைய கைகளில் சங்கிலி கட்டப்பட்டால் அவன் ஒரு குற்றவாளி, அவன் சமூக துரோகி, அவன் தண்டனைக்குரியவன், எல்லா அவமானமும் அவன் மீது இருக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் அப்படி ஒரு
எல்லாருக்கும் முன்னால் விலங்கிட்டு செல்லுவதை விரும்புவார்களா? அவனுடைய பதவிக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதனால தான் உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அந்த வண்டியில் ஏற்றும் போது அவர்களை விலங்கிடுவதில்லை. மெதுவாக அப்படியே உள்ள தள்ளி கொண்டு போயிடுவாங்க. விலங்கிடுவது அவ்வளோ அவமானமாக கருதப்படுது. எருசலேம் நகரத்தில் இருந்த தேவாலயத்தில் சனகரிப்பு சங்கம் என்று ஒன்று இருந்தது. இப்போ நம்ம எம்பிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அந்த சனகரிப்பு சங்கம் கூடினாலும் அவர்கள் இஸ்ரவேலர்களை, அந்த யூதர்களை நடத்தும் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. பொதுவாக அவர்களை எந்த ஒரு குற்றத்துக்காகவும் விலங்கிட மாட்டாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்தில் சனகரிப்பு சங்கத்தில் ஒருவனாகவும், பரிசேயனுக்கு பரிசேயனாகவும், சதுசேயனுக்கு சதுசேயனாகவும், உத்தமனாகவும், நீதிமானாகவும், குற்றமற்றவனாகவும், எந்த ஒரு சிறு தண்டனைக்கு கூட தண்டனை பெறாத ஒருவனாகவும் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கட்டத்தில் சமுதாயத்தினுடைய காட்சி பொருளாக எல்லாரும் பார்க்கிற ஒரு பெரும் குற்றவாளியாக அவருடைய கைகளில் ரோம பேரரசு பெரும் சங்கிலியை கட்டி தொங்க வைத்தது. இவன் ஒரு கைதி என்று உலகத்துக்கு காண்பித்தது. இதை கண்ட அன்றைய யூத தலைவர்களும் பரிசேயர்களும் குதூகலித்தார்கள். They were enjoyed the very sight of the chain that Paul had it in his hand. அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சங்கிலியோடு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். அந்த கூட்டத்தில் அவரை விசாரணை செய்யப்படும் போது நீ ஒரு பைத்தியக்காரன் என்று கூட அவரை பார்த்து சொன்னார்கள். நீ புத்தி பேதலித்தவன் என்று சொன்னார்கள். They were mocked him as a lunatic, a mental man என்று கூட அழைத்தார்கள். சகோதரர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்தில் ஒரு பழைய யூதராக, பழைய சனகரிப்பு சங்கத்து மனிதனாக, குற்றம் சாட்டப்படாத ஒருவராக அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த எண்ணம், அவர் கைகளில் தொங்கிய சங்கிலி அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. He was totally ashamed of that chain. ஆனால் அவருக்கு தருணம் கிடைத்து பேச ஆரம்பித்த போது அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவையும் அவனுடைய மனைவியையும் பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தனாய் இருப்பதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை கேட்ட அகிரிப்பா ராஜா, நீ சொல்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச காலத்தில், கொஞ்ச நேரத்தில் நானே ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடுவேன் போல் இருக்கிறது. கொஞ்சம் குறைய 99.9 என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் யூ ஆர் பர்சுவேடிங் மீ டு பிகம் அ கிறிஸ்டியன். என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணுகிறாயே என்று சொல்கிற அளவு வந்துவிட்டது. அந்த கட்டத்தில் பவுலடியார் ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதை கவனிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பவுலடியார் சொல்கிறார், கொஞ்சம் குறைய என்று அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என் கையிலே விலங்கு போட்டிருக்கிறீர்களே, இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அறைகூவலை விட்டார். இந்த இடத்துல நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது, பவுல் அப்போஸ்தலர் தன் கையில் இருந்த விலங்கை எவ்வளவு அவமானமாக கருதுகிறார் என்று பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சூழலில் அவர் பேசும்போது
தன்னுடைய கைவிலங்கை குறித்து பேசுவதற்கு என்ன காரணம்? அது யூதர்களின் அவமானம், நீதிமான்களின் அவமானம், பரிசுத்தவான்களின் அவமானம், அது படித்தவர்களுடைய அவமானம், சமுதாயத்தினுடைய அவமானம். சில சமயங்களில் தேவ பிள்ளைகளாக நாம் வாழும்போது, நீதிமான்களாக நாம் நடக்கும்போது, இந்த சமுதாயம் நம்மை குற்றப்படுத்தி நம்முடைய கைகளில் விலங்குகளை போட்டு நாம் குடியிருக்கும் பகுதியிலே தரவென்று நம்ம இழுத்து கொண்டு போகும் நிலை நமக்கு ஏற்படும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீ கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு காரணத்தினால் உன் கைகள் விலங்கிடப்படுமானால், உன் கால்கள் விலங்கிடப்படுமானால், அதை தேவனுக்கு சித்தம் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்து என்று பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தினவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சபைகளில் இன்றைக்கு என்ன நடக்கிறது? போதவரை சிறையில் போட வேண்டும், சபை சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சபையில் ஒரு கூட்டம் கூடுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனை அவமானப்படுத்த வேண்டும் என்று சில சகோதரர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இது ஒரு தொழிலாகவே போய்விட்டது. பாஸ்டர் எப்பொழுது சாவார், அந்த இடத்தை நாம் எப்படி அனுபவிக்கலாம் என்று சொந்தக்காரர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, பவுலடியார் சொல்கிறார், சிலர் என் கட்டுகளோடு என்னுடைய கைகளில் விலங்குகளோடு இன்னொரு 2-3 விலங்குகளை சேர்க்கலாமா என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடிகர்கள், அவர்கள் வெளித்தோற்றத்தை ஊழியம் செய்வது போல தெரிகிறது என்று சொல்கிறார். They wanted to add more chain to the puzzle. அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இன்றைய பாடத்தில் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம். பவுலடியார் தன் அருமையான விசுவாச குமாரனாகிய தீமோத்தேயுக்கு இந்த 2வது கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தினுடைய துவக்கத்திலேயே இட்டர்னல் லைஃப் இஸ் ப்ராமிஸ்ட், நித்திய வாழ்வு என்பது தேவனால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வாக்களித்தல்னா ஒன்றை சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் சொன்னால் அவர் அதை நிறைவேற்றுவார். தேவன் சத்தியபரராக இருக்கிறார், அவர் பொய் உரையாதவராக இருக்கிறார். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். When God make a promise, because he is always a truth, he will fulfill the promise. அதாவது வாக்குத்தத்தம் என்பது சொல்லப்படுகிற மனிதனிடத்திலிருந்து வருகிற நமக்கு நன்மைகள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் செய்யப்பட்டது. உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையாக பிறந்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து சீமானாக மாற்றுவேன் என்று சொன்னார், மாற்றினார். அன்பு சகோதரர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலித்தல் என்பது செயல்படுதல், உண்டாகுதல், அப்படியே நடந்து விடுதல். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை, அவர் சிந்திய இரத்தத்தை விசுவாசிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி செய்கிறது. When you believe the cross of Christ and the shed blood, the promise affects you to receive the salvation. இயேசுவின் சிலுவை இரத்தம்
நீங்கள் விசுவாசமாய் கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களிக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை அறக்குறையா தூக்க மயக்கத்தில் ஏதோ ஒரு கவனமாக கேட்க வேண்டாம். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் அன்பு குமாரன் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். முதல் வசனம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்! நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு இப்படித்தான் அன்பு கூற வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், இப்படித்தான் நித்திய ஜீவனை பற்றி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு நேரமே போகவில்லை, உட்கார்ந்து என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சிலர் குழம்புகிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் பாருங்க, 3வது வசனம், நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து. அன்பு சகோதரர்களே, நமக்கு நேரம் போதலைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஜெபம் பண்ண ஏராளமான சூழல் இருக்கிறது. நம்முடைய சகோதரர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம், நினைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த சகோதரனிடத்தில் இருக்கிற மாயமற்ற விசுவாசத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனம், ஒநேசிப்பேருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற பண்ணினான். பேனார் அடிக்கோட்டிடுங்கள். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. பவுலடியார் தன்னுடைய நிருபங்களில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சிறிது உடனே நமக்கு புரியாது. அதாவது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால தன்னுடைய கை விலங்கை கட்டுகள் என்று பயன்படுத்துகிறார். அதே போல கட்டுகள் என்ற வார்த்தையை பிலிப்பியர் நிருபத்தில் நம்ம படித்தோம். சகோதரர்களே, அரசாங்கம் அல்லது போலீஸ் போன்றவர்கள் நம்மை கைது செய்யும் போது 2 வகையாக சங்கிலிகளால் நம்மை கட்டுகிறார்கள். கொடிய மனிதர்களை காலுக்கும் விலங்கு போடுவாங்க, கைக்கும் விலங்கு போடுவாங்க. பவுலடியார் தன்னுடைய கையில் உள்ள விலங்கை குறித்து பேசுகிறார். விலங்கை கட்டு என்று பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, இங்கே ஒநேசிப்பேருவின் குடும்பத்தார் என்று பார்க்கிறோம். அது ஒரு குடும்பம். ஜெயில் கைதி, குற்றவாளி, சமூக துரோகியை எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரன்னு யாருமே சொல்ல மாட்டான். ஏன்னா பயம், சமுதாயம் நமக்கும் அந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்களோ என்ற ஒரு பயம். அதனால தான் நொட்டோரியஸ் கிரிமினல் நமக்கு எவ்வளோதான் நண்பனாக இருந்தாலும் நமக்கு அவனை தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவோம். இங்கே பவுலடியார் சொல்கிறாரு, என்னுடைய கைகளில் விலங்கு இருக்கிறது என்று தெரிந்தும் ஒநேசிப்பேருவின் குடும்பம் வெட்கப்படாமல் எனக்கு உணவளித்து எனக்கு உதவி செய்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். அந்த சகோதரர்களை, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் விலங்கிட்டு செல்லும்போது, அவமானப்படும் போது அவனோடு சேர்ந்து அவமானப்படுவதை நீ ஏற்றுக்கொள்வாயா? பவுலடியார் தீமோத்தேயுக்கு உதாரணமாக இதை எடுத்து சொல்லுகிறார். They are not ashamed of my chain. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாள் காலத்தில் எத்தனையோ வகையான குற்றங்களை சுமக்கிறார்கள். செய்யாத குற்றங்களுக்காகவும், பேசாத வார்த்தைகளுக்காகவும், இல்லாத இடத்தில் இருந்ததாகவும்,
வாழாத வாழ்க்கையோடு வாழ்க்கை செய்வதாகவும் சமுதாயம் நம்மை எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பனைமரத்தின் அடியில் பால் குடித்தால் பொதுவாக மக்கள் அதை கல் என்று சொல்லுவார்களாம். ஏன்னா பனைமரத்துலேருந்து கல் இறக்குவாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறவன் இவன் கல் குடிக்கிறான்னு தான் நினைப்பான். நீ விசாரணை பண்ணணும், அவன் கையில் முந்தை இருக்கிறதா அல்லது கிளாஸ் இருக்கிறதா, வெள்ளையாக இருக்கிறது கல்லா அல்லது பாலா என்பதை நீங்கள் கவனிக்கணும். அது மாதிரி சமுதாயத்தில் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம், வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். இங்கே ஒரு அற்புதமான சொல்லை கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இது ஒரு வல்லமையான வார்த்தை. ரோமருக்கு எழுதிய நிருபத்தினுடைய மிக சிறந்த வசனங்களில் ஒன்று. பவுலடியார் சொல்கிறார், I am not ashamed of the gospel. It is the power of God to bring salvation to mankind. மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. இன்றைய காலத்தில் டைனமிக் என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது கிரேக்க வார்த்தை. இன்னைக்கு நவீன உலகத்தில் அட்டோமிக் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம்னா, ஆபத்தான காலத்தால எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு சக்தி. இன்னைக்கு நம்ம அணுசக்தின்னு சொல்றோம். ஏறக்குறைய அந்த வார்த்தை தான் இது. என்ன சொல்றாரு, தேவன் பயன்படுத்துகிற சுவிசேஷமானது நம்மை ரட்சிக்கும் தேவனுடைய வல்லமை. மனுஷனுடைய வல்லமை அணுசக்தி, தேவனுடைய வல்லமை சுவிசேஷம். அந்த சிலுவை, அதில் தொங்கின இயேசு கிறிஸ்து, அவருடைய அவமானம், அவர் சிந்திய ரத்தம், அவருடைய மரணம் மனிதனை ரட்சிக்கும் தேவனுடைய பலன். This is the power of God for salvation என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் விசுவாசியாய் நாம் வாழும்போது எதுக்கு நம்ம வெட்கப்படணும், எதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது என்று அறிந்திருக்கணும். சில பேர் காரணம் இல்லாமல் வெட்கப்படுவான், தேவையில்லாமல் வெட்கப்படுவான். வெட்கப்பட வேண்டிய விஷயங்களும் வெட்கப்பட மாட்டான். என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சபையில் கிறிஸ்துவை தலையாக கொள்ளாமல், அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளாமல், எல்லாவற்றிலும் வளர விருப்பம் இல்லாமல் மனிதர்களுடைய கூட்டத்தில் மிருகங்களைப் போல் நாம் அடைக்கப்படுகிறோமே, அங்கே உங்களுடைய வெட்கம் காணப்பட வேண்டும். You need to be ashamed where you are assembling wrongly against the truth. சத்தியத்துக்கு விரோதமாக நீ போகிற இடம், அடைக்கப்படுகிற இடம் உன்னை வெட்கப்படுத்தும். நியாய தீர்ப்பு நாளிலே நீ வெட்கப்பட்டு போவாய். ஒனேசிப்போரின் குடும்பம் ஒரு தனி மனிதனாக இல்லை, ஒரு குடும்பமாக வெட்கப்படாமல் இருந்தாங்க, என்னை ஆதரிச்சாங்க. பவுலடியார் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், வாலிபர்கள், நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க வெட்கப்படுத்துகிற அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும். கிறிஸ்து நிமித்தம் அப்படி நேர்ந்தால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். 1 பேதுரு 4:16 படித்தோம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். If you are a Christian, you can glorify God at the time of many ashaming issues in the world. நீ வெட்கப்படாமல் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனம். அவன் ரோமாவில்
வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே நான் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அதாவது பவுலடியார் தன்னுடைய 3 உலகளாவிய சுவிசேஷத்துக்கு பிறகு கடைசியாக சிறைப்பட்டு விலங்கிடப்பட்டு ரோமாபுரிக்கு போறார். ஏறக்குறைய 276 பேரோட அவர் போய் இறங்குகிறார். அந்த இடத்துல இந்த ஒனேசிப்பேர் என்ற அந்த மனிதன் பவுலை தேடி கண்டுபிடித்து விட்டான் என்று சொல்கிறார். இவர்தான் பவுல் என்று தெரிந்து கொண்டார். அன்பு சகோதரர்களே, நம்முடைய சகோதரர்களை எந்த நிலையிலும் நம்ம தேடி அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிற இளைய குமாரன் ஒரு தெரியாமல் வந்தான், நோயாளியா வந்தான், எலும்பும் தோலுமா வந்தான். அவனை தூரத்தில் அவனுடைய தகப்பன் கண்டு ஓடி சென்று அவனை கட்டி முத்தம் கொடுத்து என் குமாரன் என்று சொன்னான். அவன் காணாமற் போனான், இப்பொழுது காணப்படுகிறான். அவன் செத்து விட்டான், இப்பொழுது பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். தகப்பனுடைய கண்களில் மகன் தெரிகிறான். விசுவாசிகளின் கண்களில் போதகர் தெரிகிறார், அப்போஸ்தலர் தெரிகிறார். குற்றவாளிகளோடு வந்த அந்த கப்பலில் இருந்து இறங்கின மனிதர்களில் அடையாளம் தெரியாமல் இருந்த ஒரு மனிதன் தான் பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்த போது என்னை தேடி கண்டுபிடித்தான். எவ்வளவு உற்சாகமான ஒரு வார்த்தை! எனக்கு ஆதாரம் அளித்தான். பவுலடியார் சொல்கிறார், அந்த அன்பை என்னால் மறக்க முடியல. கர்த்தர் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் இரக்கம் காட்டுவாராக என்று சொல்கிறார். அன்பு தோழர்களே, மாணவர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு சூழல்ல இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் நீங்கள் வெட்கப்படாமல் இருந்து அந்த கட்டுகளை குறித்து நீங்கள் அவமானப்படாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொண்டு நல்ல வாழ்வு வாழவும் கர்த்தருடைய பிரியமான தாசர்களாக இருக்கவும் உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, அதிகாலையில் உமது வார்த்தைகளை கேட்டோம். வெட்கப்படாமல் இருக்கும்படியான சுவிசேஷமும் நித்திய ஜீவனாகிய வாக்குத்தத்தமும் எங்களுக்கு உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். காணாமற் போன மனிதர்களை தேடி கண்டுபிடிக்க நற்செய்தி சொல்லும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.